ஹலோ கைஸ், கிளாஸ் அப்டேட் சொல்ல போகிறேன். சரியா? ஆஃப்லைன் கிளாஸுக்கு வந்துட்டு ஃபோன் அடிக்காதீங்கம்மா. நீங்கள் 3 மெயின்ஸுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கம்மா. சரிங்களாம்மா? தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபுல்லாக அந்த வீடியோ பார்த்துக்கிடுங்க. 3 மெயின்ஸுக்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்க ராஜா. சரியா? நான் அந்த வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன். பட் நீங்கள் தம்ப்நெயில் மட்டும் தான் பார்க்குறீங்க. ஓகே, 3 மெயின்ஸுக்கு மேலேன்னா நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். ஆன்லைன் கிளாஸ் ஒரு சின்ன சேஞ்ச். இப்போ நிறைய பேர் வந்து நேற்றே நான் அந்த பேட்சை முடிச்சிட்டேன், டெஸ்ட்டு பேட்ச் முடிஞ்சிட்டு. சரியா? பட் இப்போ நான் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமா? அந்த டெஸ்ட் பேட்சை ஃபியூச்சரில் நான் யூஸ் பண்ணிக்கலாமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் ட்ராக்கிங், கிளாஸ் ட்ராக்கிங் மட்டும் இருக்காது. ப்ரைஸை குறைச்சிட்டேன். எல்லா லைவ் கிளாஸஸும் நீங்கள் வேணா பார்த்துக்கலாம். 1200க்கு குறைச்சிட்டோம் நம்ம. ஸோ கிளாஸஸ் பார்த்துக்கலாம். இண்டிவிஜுவல் டெஸ்ட் பேட்சில் கிளாஸஸ் பார்த்துக்கலாம். பட் உங்களுக்கான அந்த ட்ராக்கிங்கு, கிளாஸ் படிக்கிறீங்களா இல்லையான்னு செக்கிங்கு, மார்க்கு ஃபாலோ அப் அது மட்டும் உங்களுக்கு இருக்காது. சரியா? ஸோ அது தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு இருந்து 9 மணிக்கு இந்த பட்ஜெட் செஷன்ஸை அப்படியே வரிசையாக கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நானும் உங்களுக்கு கிளாஸ் போட்டேன்னா நான் படிப்பேன், பார்த்துக்கிடுங்க. அதனால் இந்த வீக்கு ஃபுல்லாக டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே இந்த 4 நாளுமே ஒரு பட்ஜெட்டு, ஒரு எக்கனாமியுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்க. நிறையா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூ நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். ஸோ நைட்டு 9க்கு ஒரு 1 hour இந்த 4 days செஷன்ஸ் போகலான்னு யோசிச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்க சொல்லுங்கள். ஓகே அப்படிங்கிறது நிறையா வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம். பட்டு பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுது. இன்டர்வியூக்கு போகிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், எக்கனாமியுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வேணும்னா நான் உங்களுக்கு நல்ல ஒரு கிறிஸ்டல் கிளியராக நான் சொல்லித்தரேன். இந்த 4 days அதுக்கான கிளாஸஸ் இருக்கும். சரியா? சனிக்கிழமை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 6 மணி நேரம், காலைல 7 மணிக்கு ஆரம்பிக்க போகிறோம். பேசிக் 21 மேரத்தான். சரியா? பேசிக் கிளாஸஸ் நிறைய பேர் கேட்குறீங்களா? பேசிக் கிளாஸஸை மேரத்தானாக நான் கொண்டு போகிறேன். ஒவ்வொரு வாரமும் மேரத்தான் போட்டுருவோம், பிரச்சனையே கிடையாது. ஸோ பேசிக் 21க்கான ஒரு மேரத்தான் இருக்கும். சரியா? மொத்த பேசிக்ஸையும் ஒரே நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன், பிரச்சனையே கிடையாது. படிச்சிடலாம். ஏற்கனவே நிறைய தடவை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். 6 hours எனக்கு தாங்க, சூப்பராக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுருவோம். உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் ஒரு நல்ல சாலிடான ஒரு நின்று பேசுகிற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுருவோம். அடுத்த வாரம் அதே மாதிரி ஒரு 6 ஹவர்ஸுக்கான மேரத்தான் எல்லா சாட்டர்டேயும் நம்ம பிளான் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ இந்த சாட்டர்டே பேசிக் 21க்கான 6 hours மேரத்தான் இருக்கும். இந்த வாரம் ஃபுல்லாக வரிசையாக ஈவினிங் உங்களுக்கு பட்ஜெட் செஷன்ஸ் இருக்கும். இது என்னுடைய கிளாஸு. மற்றபடி வேலுமணி சார் கிளாஸ் போகுது. குவான்ஸுக்கு 2 பேருமே மாற்றி எடுத்துகிட்டு இருக்காங்க. டெஸ்ட் பேட்சஸ்ஸு அதில் கிளாஸஸ் ரெகுலராக டெய்லி போய்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே பார்த்தீங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டேனால் நிறைய பேர் ஆப்வியஸாக வருவாங்க. ஸோ வந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஃபாலோ அப் அந்த வேலைகளும் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இதையும் தாண்டி நம்ம வெப்சைட்டில் புக்ஸ் இருக்குது. புக்ஸு நீங்கள் இப்போ தான் வந்திருக்கிற ஸ்டூடெண்ட், புது ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஒக்கேப்ஸுக்கு புக்ஸு ஃபாலோ பண்ணலாம். சரியா? ஒக்கேபுக்கு, கிராமருக்கு 2க்கும் புக்கு இருக்குது. பட் ஒக்கேப் புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ ஒக்கேப் புக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வெப்சைட்ஸில். அதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். மற்றபடி இதையும் தாண்டி எங்களுக்கு இந்த கிளாஸ் வேணும், இது வேணும் அப்படி எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த டைம் தான் பேங்கிங் அவேர்னஸ்ஸு, கம்ப்யூட்டர் அவேர்னஸ், ஸ்டாட்டிக்கெல்லாம் தெளிவாக வேண்டிய டைம். சரியா? தெளிவாக்கிடுங்க. செம்ம ஸ்ட்ராங் ஆகணும். நீங்கள் அதை மைண்டில் வச்சுக்கிடுங்க. பேசிக்ஸுக்கு போகிறதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. முதல்லேருந்து படிக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. முதல்லேருந்து படிக்கிறது தெளிவாக படிங்க. எப்பயுமே 10 பேர்கிட்ட படிக்கிறது முக்கியம் கிடையாது. ஒரே ஆள்கிட்ட 10 தடவை திருப்பி படிக்கணும். ஸோ நம்ம கிளாஸஸ் ரிப்பீட்டடாக பாருங்கள். ரிப்பீட்டடாக பார்க்கும்போதே நீங்கள் செம்ம ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஏரியா பிரித்து கண்டிப்பாக படிங்க. கிராமர் இந்த 1 மாதம் நான் படிக்க போகிறேன், கிராமர் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். நீங்கள் கொஸ்டின்குள்ளே போகாதீங்க, கிராமர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பிகாஸ் கிராமர்லேயே டோட்டல் இங்கிலீஷ் வந்துடும். அதுக்கப்புறம் ஒகேப்ஸுக்கு போய்க்கலாம். அதுக்கப்புறம் சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக போய்க்கலாம். ஸோ பார்ட்டாக ஹைப்பர் ஃபோக்கஸ்டாக கொஞ்சம் போங்க. தேங்க்யூ. வேறு எந்த ஒரு குறைபாடுகள் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். டாட்டா.